நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு எண்ணம் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே எதிர்வரக்கூடிய 2025 2025 நமக்கு எப்படி இருக்கும்? இது மார்கழி மாதம் பிரதமையில், அதாவது சூரிய சந்திரன் அமாவாசைக்கு அடுத்த நாளும் வெனஸ்டே பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த 2025 நமக்கு எப்படி சார் இருக்கும்? 2025 அப்படின்னாலே 9 முடியக்கூடியது. நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். அது எப்படி சார் அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறீங்க அப்படின்னா, குரு ரிஷபத்தில் இருக்கார், 2ஆம் இடத்திற்கு போகிறார். இதுவரையில் நம்மை சந்தித்து வந்த சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வை இருந்தது. ஒரு 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஃப் கிடைச்சிடும். 11ஆம் இடத்தில் இருந்த ராகு 10ஆம் இடத்திற்கு போகிறார். சில பிரச்சனைகள் வரும், என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ லக்னம், அந்த வருடம் பிறக்கும்போது கன்னியா லக்னம், லக்னத்தில் கேதுவும், 3இல் புதன், 4இல் லக்னத்துக்கு சொல்கிறேன் நான். நமக்கு குரு ரிஷபம், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், 3இல் செவ்வாய், 5இல் கேது, 7இல் புதன், 8இல் சூரியன் சந்திரன், 9, 10இல் சனி சுக்கிரன், 11இல் ராகு இருந்த வருடம் ஆரம்பிக்கிறது சார். இந்த வருடத்தில் ஒரு 3 பயிற்சிகள் வருது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளையும் மனதில் வச்சுருந்தா நம்ம இந்த வருஷத்தை கல்கட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, மாதம் நிகழக்கூடிய சூரியனுடைய பயிற்சி. மெயினாக சூரியனால் தான் நவகிரகங்களுமே இருக்குது, இன்க்ளூடிங் சாயா கிரகங்கள் 2. அடுத்து அதனால் நம்ம செவ்வாய், புதன், சுக்கிரன் அதற்கு ஒட்டி இருக்கக்கூடியது சூரியனுடைய பயிற்சி. இந்த 4 பயிற்சிகளையும் அடியில் ஒற்றி நாம் ரிஷபராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்தில் வரக்கூடியதுன்னா, கிருத்திகையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள். இதில் ஒன்றொன்னே தனித்தனியாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலே சனி அவ்வளவா கெடுத்துருக்க மாட்டான். நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பான் 24 2 ரொம்ப கெடுத்துருக்க மாட்டான். நாம் நினச்சிட்டு இருப்போம், ஐயோ அதை பண்ணிட்டான் சார், இதை பண்ணிட்டான் சார். மனதில் வலி இருக்கும், ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு கூடவே இருந்திருக்கும். இல்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது, அதை ஒதுக்கிடக்கூடாது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா சனி கொடுத்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் நமக்கு இருந்திருக்கிறது, அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா குரு கூடவே இருக்கார் சார். ரிஷபத்தில் நமக்கு குரு கூடவே இருக்கார். அதனால் நமக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, 9ஆம் பார்வையாக நம்முடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார் குரு. அதனால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த வரக்கூடிய வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு 50 நாட்கள், அந்த 50 நாளை பற்றி நான் ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன், பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். முதல் 3 மாதங்கள் நாம் நினச்சி எதுவுமே நடக்காது, நினைக்காததால் நடக்கும், அப்படி தான் இருக்க போகிறது. பின்பாதி அப்படின்னு 2025 பின்பாதி இருக்கு இல்லையா, நிச்சயமாக பெட்டராக இருக்கும் சார். முதல் பாதியை விட பின்பாதி பெட்டராக இருக்கும். ஒரு அமைதியாக இருக்கும். உலகத்திற்கே ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது பின்பாதி. உலகத்திற்கே ஒரு தனி ஸ்பெஷல் காணொலி ஒன்று இருக்குது. உலகத்திலேயே பலவிதமான இன்னல்களை கொடுக்கக்கூடியதாக, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த முதல் பாதி அமைந்திருக்கிறது. 2025 கிட்டத்தட்ட மே மாதம், ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும் நமக்கு 7ஆம் இடத்துல குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த சந்தர்ப்பத்திலையும் கணவனிடத்து மனைவிக்கும், மனைவியினுடைய கணவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிரச்சனை இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னா அது வேறு பிரச்சனை. ஆனாலும் அண்டர்ஸ்டாண்டிங், உள்ளுக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது நிச்சயமாக. அதே மாதிரி தான் உறவினர்களுக்குள்ளும். வேறு ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்முடைய ராசியை பொறுத்தவரையிலும்
உறவினர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. யாருமே நம்மளை பற்றி தம்பாக நினைக்கல. நாம் தான் நினச்சிட்டு இருக்கோம், அவன் இப்படி நினைக்கிறான், இவன் இப்படி நினைக்கிறான்னு. அப்படியெல்லாம் யாரும் நம்மளை பற்றி நினைக்கவே இல்லை. ஒரு நல்ல விதமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மனதிற்குள்ளே நிச்சயமாக நம்பணும். நம்பினோம்னா ஏற்றம் உண்டு. இதே மாதிரி எடுத்திருக்கக்கூடிய பிஸ்னஸ், நம்ம ஒரு பிஸ்னஸ் இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபோபியான்னு சொல்கிறது அதிகமாக இருக்குது. ஐயோ நான் அப்படி நினைப்பானோ, இவன் இப்படி நினைப்பானோ அப்படிங்கிற ஃபோபியா இருக்கக்கூடிய அதை நாம் விட்டு வெளியில் வந்துட்டோம்னா ரிஷபராசிக்காரர்கள் பயங்கர ஏற்றத்தை தொடக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறது. 2025 9 அப்படிங்கிறது ஏற்றம். அதை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள். இவையெல்லாம் சேர்ந்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக அமைந்திருக்கு. பிஸ்னஸ் நல்லா இருக்குது. என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நமக்கு உறவினர்களுடைய சேர்க்கை, நண்பர்களுடைய சேர்க்கை என்னென்ன இருக்குது. மூன்றாவது, வெளிநாடு போக முடியுமா? 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி அல்லது ராகு, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு, இது இரண்டும் சேர்ந்து நம்ம வெளிநாடு அனுப்புமா? வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான அப்ளிகேஷனை போட்டிருந்தோம்னா, முயற்சி எடுத்திருந்தோம்னா பிரிந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு செல்லும் போதும் நமக்கு ஏற்படக்கூடியவைகள், அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அதான் 3 மாதம் கழிச்சு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடியது. அந்த சனியும் ராகுவும் இருக்கும்போது ஒரு பெரட்டிடும் சார். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 15லேருந்து மே 15 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் இந்த 2 மாதங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு சில இடங்களில் அடிபடுவதற்கும் சான்சஸ் உண்டு. ஏன்னா நான் கெட்டது அதிகமாக சொல்ல விரும்பாதவன் தான். அதனால் சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. எல்லாரும் சில பேர் கேட்குறாங்க, என்ன மெசேஜ் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் நன்மையே சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா அப்படின்னு. பிரச்சனை வரும்னு நான் சொல்லிகிட்டே இருப்போம். எழுந்திருக்கிறதுலேருந்து சொல்ல மாட்டோம். நானும் சொல்கிறது கிடையாது. ஏதோ பிரச்சனைகள் வரும்னு கோடியை தான் காட்ட முடியும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறகுச்சே என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தை 10 வயசுக்கு மேலே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படியே நிச்சயமாக இந்த குழந்தைக்கு இப்படியாகும் அப்படியாகும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 மாதங்கள் 3 மாதங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதங்கள். நமக்கு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய மாதங்கள். நமக்கோ அல்லது நாம் சார்ந்து இருக்கக்கூடிய வாகனங்களுக்கோ விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சரி, இதற்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய உபாதைகள்னால் மூட்டு வலி நிச்சயமாக இருக்கும் சார். மூட்டு இந்த டேரிங்னு சொல்கிறோம் இல்லையா, பிசகுதல் அப்படின்னு, அது ஷோல்டராக இருக்கலாம், இந்த மூட்டாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஸ்டெப்ஸில் ஏறிண்டே இருப்போம், கணுக்கால் ஸ்லிப் ஆகிடும் சார், எப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது. அதை நிச்சயமாக பார்த்துக்கோங்க. இந்த 2025 நமக்கு நிகழக்கூடியது. ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டியது. அந்த செலவினங்கள் தவிர மற்றபடி நன்றாக இருக்கிறது. விவசாயம், யாராவது விவசாயம் பண்ணியிருந்தோன்னா விவசாயிகளுக்கு இந்த வருடம் மிக மிக மேன்மையை தரக்கூடியது. சனி மீனத்தில் உட்கார்றாரு. சனி மீனத்தில் அந்த ஜலராசியில் சனி உட்கார்ற போது நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் எதுவுமே பணம் பாக்கெட்டில் தங்கவே தங்காது, கையில் வரும், போயிட்டே இருக்கும். இன்றைக்கி 2000 ரூபா வந்துதா, 2000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். நம்ம இப்படி நினைக்கணும், ஐயோ 2000 ரூபா செலவழிஞ்சிட்டேன்னு நினைக்கக்கூடாது. 2000 ரூபாய்க்கு செலவுக்கு நமக்கு பணம் வருது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நம்ம நினச்சோம்னா, எப்படியோ நம்ம நினைக்கிறது தான் இருக்குது. இன்னும் செலவழித்தான் அழியும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, இந்த 3ல் தான் இன்றைக்கி இருப்பாங்க. இதை காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டி இந்த 3 திசையில் தான் இருப்பீர்கள். ஸோ இந்த 3 திசையில் இருப்பவர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அதை பார்த்தா போதும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னும் நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலிகள் சார், வாழ்க்கைங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான் சார். நமக்கு ஏதாவது கிடைக்குமா, நாம் அதனால் மேன்மை பெற முடியுமா? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போகிறோம், ஒரு எதிர்பார்ப்போடு போகிறோம், அல்லது வண்டி எடுத்துன்னு போகிறோம், கார் எடுத்துன்னு போகிறோம், ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகிறோம். ஒரு இடத்துக்கு கார்த்தால் ஆஃபீஸுக்கு போகிறோன்னா ஒரு எதிர்பார்ப்பு, 30 நாள் கழிச்சு நம்மளுக்கு பைசா வரும்.
இந்த மாதத்தை ஓட்டுவதற்கு. ஸோ லைஃபே ஒரு எதிர்பார்ப்பு தான். அதனால் எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற சொல்லக்கூடியது தான் இந்த சின்ன சின்ன காணொலிகள். பெருசாக நான் வந்து கூரையை பிடிச்சின்னு கொட்டுன்னு சொல்ல மாட்டேன். கோடியில் கொட்டும், லட்சத்தில் கொட்டும், உங்களுக்கு அப்படியே நினச்ச உடனே நடந்துடும், அதெல்லாம் நடக்கிறது இல்லை. சாத்தியக்கூறுகள், நல்ல விதமான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதை குறித்து கொள்ளுங்கள். எஸ்பெஷலி இந்த ராகு குரு சனி இந்த 3 இருப்பதில் குருவுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, ஒரு வெளிநாடு செல்வதற்கு, ஒரு வீட்டை விட்டு பிரிந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பேசச்சே இந்த ராகு ரசியில் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க சார். ராகு வந்து 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கு போகிறார். 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய ராகு நம்முடைய பிஸ்னஸில் உட்காந்துருக்கார். அப்படிப்பட்ட பிஸ்னஸில் ராகு உட்காந்துருக்கிறதுனால யாருக்கெல்லாம் நன்மை அதிகம் அப்படின்னா, ரீட்டைல் பிஸ்னஸ் மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, இந்த வெளியில் வரக்கூடிய வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், அவர்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர்களுக்கு உழைப்பையும் அதிகமாக போடுகிறார்கள். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சும்மா உட்காரவே இடாது, நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர்கள் ஆல்ரெடி அப்படி தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. டூரிசம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடியவன், இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடம் செவ்வாய், அதாவது விருச்சிகம், செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாய் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இந்த இவர்களுக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும், மருத்துவத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவர்களுக்கும், அல்லது மருத்துவ ரிலேட்டடாக ஷேர் வாங்கி போட்டவர்களுக்கும் நிச்சயமாக மனைவி மூலியமாக அந்த ஷேரை வாங்கி போடுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா கூட மனைவி மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி செய்பவர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். 3ஆவதாக இந்த மெயினாக இருக்கக்கூடியது சனி திசை. குருவுக்கு அடுத்தது சனி. இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி லாபஸ்தானத்துக்கு வரா சார், 11ஆம் இடத்துக்கு வரா. அதற்கு அடுத்து ஒரு 2.5 வருடம் கொஞ்சம் அது நிம்மதியாக இருந்துருங்க. அதுக்கடுத்து 7 நாள் சனி வருது, அது அப்போ பார்த்துப்போம். இப்போ என்ன வருது, அதனால் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து அந்த 2-3 மாதங்கள் இருக்க, மார்ச்சிலிருந்து மே வரைக்கும், மே எண்டு வரைக்கும் ஒரு ஆட்டி வச்சுருவான் சார். நம்மையும் அறியாமல் நமக்கு ஏதோ நடந்து அப்படி ஓடிடும். அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். என்னடா இப்படி நடக்கிறது, நாம் எதையோ நினச்சோம், ஏதோ நடக்கிறது, நல்லதும் நடக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துக்கு நம்ம டூரிஸ்ட்டு போகிறதுக்கு, அல்லது எதிர்பாராத நம்ம டிரான்ஸ்ஃபரில் போகிறதுக்கு, எதிர்பாராத நபர்களை நாம் சந்திப்பதற்கு, இதையெல்லாம் அந்த 3 மாதங்கள் சனி ராகு 11ஆம் இடத்தில் சேர்க்கையாக இருக்க போது. ஏன்னா அங்கே புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏற்படக்கூடியது மிக அருமையாக இருக்கும். இதற்கு அடுத்து குரு சனி இருக்கக்கூடிய தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெயின், ஏன்னா குருவும் சனியும் அப்படின்னா, குரு நமக்கு வந்து 2ஆம் இடத்திற்கு வரார், சனி 11ஆம் இடத்துக்கு வரார். குருவனுடைய பார்வை 7, 8, 9ஆம் இடத்துல ராகுவனுடைய, அதாவது சனியினுடைய வீட்டை, ராகு இருக்கக்கூடிய இடத்தை குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் குரு தசை சனி தசை இருக்கக்கூடியவர்கள் இருவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. நான் முதலே சொன்னபடி உபாதைகளால் வரக்கூடியது, எதிர்பாராத ஒரு ஃபண்டு ஒரு 5000 ரூபா வேணும்னு கேட்பான் சார், கொடுத்துட்டோம்னா திரும்பி வரவே வராது. 2 வருஷம் 3 வருஷம் அடி பண்ணும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில், எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரிஷபராசிக்காரர்கள். அந்த நிலத்தில் நாம் போடக்கூடியது அவ்வளவு சீக்கிரம் நம்மால் எடுக்கக்கூடியதாக இருக்காது. பணம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும், ஆனால் அது உடனே கிடைக்காது. ஒரு 6 மாதங்கள், ஒரு வருடம் ஆயிடும். அதை நினைத்து, அதே மாதிரி நான் எப்படி ஷேர் சொன்னனோ அதே மாதிரி இந்த புறவங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்காதீங்கன்னு சொல்லுவேன், அல்லது வாங்கினாலும் கொஞ்ச நாள் வச்சுருங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் செய்தாலும் ஒரு 2வது பிஸ்னஸை எத்தனிப்பதற்கு, இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு நிறைய வழி இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதை ஆராய்ந்து நல்ல முடிவெடுத்தல் மிக மிக ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம், என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம். இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாகும்? ஏன்னா மொத்தம் 3 தான், ராகு குரு சனி. இந்த 3 திசையில் இருக்கக்கூடியவர்கள் தான். நான் வேற ஒரு காலையில் இல்லை சொல்லியிருக்கேன்,
இருந்தாலுமே இங்கேயும் சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இறைவனை சென்று நவகிரகத்தை சென்று வழிபடுதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது ஒன்று. சனிக்கிழமையில் ராகு காலம். அப்படி ராகு காலத்தில் முடியல அப்படின்னா ஈவினிங் 7 to 8 வீட்டிலேயே நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்கு எதிரில் விளக்கேற்றி வைத்து நமக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழிலேயே, அப்பா நான் இவ்வளோ ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டுருக்கேன், நிறைய கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் எப்போ எனக்கு நிவர்த்தி ஆகும், நீ தான் என்னை நிவர்த்தி பண்ண, வேறு யாருமே இல்லை, எனக்கு நீ தான் வழிகாட்டினேன், உன் மூலியமாக தான் நான் வந்தேன், இந்த கஷ்டம் எனக்கு நிவர்த்தி ஆகணும், உன்னை தான் நான் காலை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மனமுறி அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், மனமுறி அவனிடம் சொல்லுங்கள். நமக்கு பிடித்த தெய்வம், அது ராகவேந்திரனாக இருக்கலாம், அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், அல்லது விநாயகராக இருக்கலாம், இல்லை ஐயப்பனாக இருக்கலாம், யாரோ ஒரு தெய்வம் ஈவினிங் சனிக்கிழமை 7 to 8 விளக்கேற்றி வருதல் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கடுத்து சில பேர் செய்வாங்க வீட்டில், அந்த காலத்தில் செய்கிறாங்க, அந்த காலத்தில் செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா குருவாக இருக்கக்கூடியவர் இருந்து ராமனுக்கே வழிகாட்டியாக இருந்தவர், பீமனுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, 48 நாள் பொட்டு வைத்து வருதல் அப்படின்னு. யாராவது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த வாலில் பொட்டு வச்சுன்னு வருது அப்படின்னு 48 நாள் ஒரு விரதம் இருந்து நாம் வேண்டிக் கொண்டு, சார் நான் வெளிநாடு போகணும், என் பையனுக்கு ஒரு ஃபாரினில் ஜாப் கிடைக்கணும், அல்லது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், இல்லை நான் 2 வருஷம் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபரில் டெல்லிக்கு இன்னும் நான் திரும்பவே இல்லை, எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல. இவர்கள் செவ்வாய், ஏன்னா 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீடு, அதனால் பொட்டு வச்சுன்னு வருது, மங்களகரமான வாலில் ஆஞ்சநேயருடைய வாலில் பொட்டு வச்சுன்னு வருது. குரு சனி ராகு எல்லாவர்க்கும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது நமக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த 3 விஷயங்களையும் செஞ்சிருவாங்க. மற்றது ஒவ்வொரு சமயம் இதெல்லாமே நான் சொன்னது டெம்பரரி. நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனி காணொலியில் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த 2025 நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இன்னும் ஒரு 2 விஷயத்தை சொல்லி நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். முக்கியமாக திரைத்துறையில் இருப்பவர்கள், இதை பார்ப்பவர்கள் நிறைய அதிகம், எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களும் அதிகம். திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு 2025 எப்படி சார் இருக்கும்? முதல் 2-3 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதற்கு அடுத்து நிச்சயமாக நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். நான் வேணால் எழுதித்தரேன். இந்த வருஷத்தை விட 2024 விட ரிஷபராசிக்காரர்களுக்கு திரைத்துறை, சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும், ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை அடிக்கும்னு கூட சொல்லலாம் சார். நல்லதொரு ஜாக்பாட், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பாராத பணம் வரலாம், ஒரு டைரக்ஷனுக்கு வரலாம், ஒரு மியூசிக்கு வரலாம். நாம் மியூசிக் பண்ண 8 மாதம் நாம் பண்ணினோம் சார் இந்த ப்ராஜெக்ட்டு, அந்த ப்ராஜெக்ட் வெளில வந்தது, ஆஹா ஓஹோன்னு இருக்குது. இப்படி புகழக்கூடியதை நாம் காதால் கேட்பது மே ஜூன் மாதங்கள் நிச்சயமாக நிகழும். இதை குறித்து கொள்ளுங்கள். இதற்கு மேலும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, யாருக்காவது நம்மால் முடிஞ்சதை நாணயங்கள், ரூபா நோட்டு கிடையாது, நாணயங்கள் வெளியில் போச்சு, 5 ரூபா நாணயம், 10 ரூபா நாணயம், நாணயமாக இருந்ததுன்னா யார்கிட்டாவது பைசா கொடுங்க. ஒரு கோயிலுக்கு போச்சோ மற்ற இடத்துக்கு போச்சோ இப்போ செயின் ஏந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சனிக்கு போகணும் அப்படின்றது இரும்பு சம்மந்தப்பட்டது நாணயம் நாம் கொடுத்தோம்னா நாம் வாழ்க்கையில் மேன்மையோடு இருப்போம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.